ஓகே கைஸ், இப்போ இன்றைக்கு நாங்கள் கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணுற பிரதானமான பிளாட்ஃபார்ம்ஸான ஏ ட்ரேடில் வந்து எப்படி நாங்கள் ஒரு ஷேரை பை பண்ணுறது, எப்படி ஒரு ஷேரை செல் பண்ணுறதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்துட்டோம். அதுக்கு வந்து நாங்கள் என்ன செல் பண்ணுறோம்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களுடைய ஏ ட்ரேட் சிஸ்டத்துக்குள்ள நாங்கள் லாகின் ஆகும். அதாவது சிடிஎஸ் அக்கௌண்ட் எல்லாம் தந்து எங்களுக்கு ஆதரைஸ் பண்ணப்பட்ட ப்ரோக்கர்ஸ் வந்து எங்களுக்கு அந்த சிஸ்டத்துக்கு யூஸ் நேம் பாஸ்வேர்டை தந்திருப்பாங்க. அந்த சிஸ்டத்துக்கு தரப்பட்ட யூஸ் நேம் பாஸ்வேர்டை பயன்படுத்தி நாங்கள் ஏட்ரேட் இந்த சிஸ்டத்துக்குள்ள போகிறோம். என்ன செய்வோம், நாங்கள் தங்கப்பட்ட யூஸ் நேம் பாஸ்வேர்டை இந்த ஏட்ரேட்னு அந்த லிங்கில் போயிட்டு லாகின் ஆகும். லாகின் ஆகின பிறகு திரும்ப இந்த சிஸ்டம் ஒன்றாகும் வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம். இதான் இன்டர்ஃபேஸ் வருது. ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் வந்து நாங்கள் ஒரு ட்ரேடை எடுக்க போகிறோம். ஸோ இந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், முதல்ல வந்து நாங்கள் ஒரு ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ணி எடுப்போம். ஸோ ஸ்டாக்கை அப்படி அனலைஸ் பண்ணி எடுக்கிறேன்னு சொன்னால், நாங்கள் ஏற்கனவே அனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். நாங்கள் அந்த சாப்டருக்கு பின்னாடி போகல. ஸோ அதை அனலைஸ் பண்ணப்பட்ட ஸ்டாக்ல நாங்கள் இன்றைக்கு ட்ரேடை எடுக்க போகிறோம். ரைட், இது எங்களோட ஜான் கில்ஸ் ஸ்டாக். ஜான் கில்ஸ் ஸ்டாக்ல வந்து 1 hour சார்ட் இது. ஸோ எங்களுக்கு 1 day சார்ட்டை பார்த்தோம்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்கு. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்து ஸ்டாக் வந்து வந்துருது. ஸோ நாங்கள் வந்து ஸ்டாக்கை வாங்க போகிறோம் வந்து இந்த கரண்ட் ப்ரைஸில் வந்து இப்போ 23.50 வந்து ஜான் கில்ஸ் ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகி பண்ணுறது லாஸ்ட் ட்ரேட். ஸோ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் வந்து சிஸ்டத்துக்கு போகிறோம். சிஸ்டத்துக்கு போயிட்டு இதில் வந்து வாட்ச் ஃபில்டர்னு சொல்லி இருக்கு. இந்த வாட்ச் ஃபில்டரில் போயிட்டோம்னு சொன்னால் அங்கே போயிட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், வாட்ச் ஃபில்டருக்கு போயிட்டு ஜான் கில்ஸ் டைப் பண்ணுவோம். என்னென்று ஜேகேஹெச்னா ஜான் கில்ஸ் கிளிக் பண்ணுறோம். ஜான் கில்ஸை கிளிக் பண்ணிட்டு இல்லை கிளிக் பண்ண உடனே ஜான் கில்ஸ் செலக்ட் பண்ண உடனே ஜான் கில்ஸ் வந்துடும். ஜான் கில்ஸ் வந்த உடனே இதில் கிளிக் பண்ண உடனே அங்கே மார்க்கெட் டெப்த் பார்க்கணும். மார்க்கெட் டெப்த் பார்க்க முடியாது. பையர்ஸ் செல்லர்ஸ் சம்மரி இதில் இருக்கும். அதாவது செல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. 23 6 குவான்டிட்டியை செல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க 2 பேர். அது மாதிரி 23 செல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க 1350 ஷேர் ரெடியாக இருக்கு. அதே மாதிரி 24,000 வந்து ஒரு பெரிய ஒரு பல்கி அமௌண்ட் ஒன்று செல் ஆகிறது ரெடியாக இருக்கு. எவ்வளவு? 88,39,000. 20 பேர் வந்து செல் பண்ண ரெடியாக இருக்கு. சேம் டைம் பார்த்தோம்னு சொன்னா பை பண்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. 23 பேரும் 4 ரூபாய்க்கு நாங்கள் வாங்குவோம்னு சொல்லிட்டு 26 பேர் கட்டிருக்காங்க. 27,000 குவான்டிட்டி ஷேர் கட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி 30 சதத்துல வந்து 43 பேர் கட்டிருக்காங்க. 1,83,038 ஷேரை வந்து கட்டிருக்கிறாங்க. அப்படியே போனோம்னு சொன்னா 23 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 1 மில்லியன் ஷேரை கட்டிருக்காங்க. 114 பேர் கட்டிருக்கிறாங்க. ஸோ இதுல வந்து 23 ரூபான்றது இங்க இருக்குன்னு பார்க்கணும். 23 ரூபான்றது இங்க இருக்கு. ஸோ இங்க வந்த பிறகு அவங்க கட்டிருக்காங்க ட்ரேடு. ஸோ உங்களுக்கு நீங்க விரும்பினா இந்த ப்ரைஸுக்குள்ளேயும் செட் பண்ணி போடலாம், அல்லது மார்க்கெட் ப்ரைஸ்லயும் ட்ரேட் எடுக்கலாம். நாங்கள் ஒரு அனலைஸ் பண்ணி போட்டு மார்க்கெட் ப்ரைஸ்ல ட்ரேட் எடுக்கிறதா என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த இருக்குல்ல, இது நாங்கள் ஏற்கனவே செலக்ட் பண்ண போட்டது இல்லை, கிளிக் பண்ண வேணும். ஸோ பை ஐயை கொடுத்து வந்து இப்படி வரும். இப்போ இதை இந்த அரோ கிளிக் பண்ணோம்னா மார்க்கெட் லாஸ்ட் 3 இருக்கிற டாப் 3 இருக்கிற மார்க்கெட் டெப்த் வந்து இதில் வரும். இப்போ நாங்கள் என்ன செய்வோம், மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ போகுது, 23,5 போகுது, எவ்வளோ குவான்டிட்டி வாங்க போகிறோம். இப்போ இதில் வந்து நாங்கள் குவான்டிட்டி போட போகிறோம். குவான்டிட்டி வந்து வருது ஒரு 1000 குவான்டிட்டி வாங்க போகிறோம். 1000 டைப் பண்ணுவோம் குவான்டிட்டியில். ப்ரைஸ் வந்து மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ என்ன ப்ரைஸ் நாங்கள் செலக்ட் பண்ணி ஒரு ப்ரைஸ் வச்சிருக்கோம்னு சொன்னால் அந்த ப்ரைஸ் அமௌண்ட்டாக கொடுக்கலாம். அப்போ எவ்வளவு? 23 ரூபாய்க்கு நாங்கள் வாங்குறது ரெடியாக இருக்கும்னு சொன்னால் ஸோ வந்து 23 ரூபா போட்டுட்டு என்ன பண்ணுறோம்னா இதில் டேன்னு செலக்ட் பண்ண முடியும் சொன்னால் ட்ரேட் திங்கட்கிழமை அல்லது ட்ரேட் இன்றைக்கு வந்து முடிஞ்சு அடுத்த நாள் ட்ரேட் சொன்னால் அடுத்த நாள் ஃபுல்லாக நடக்கிற ட்ரேடில் வந்து இந்த 23 ரூபாய்க்கு பேசுகிற ப்ரைஸ் இறங்குமாக இருந்துன்னு சொன்னால் உங்களுக்கு ட்ரேட் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜோன் கில்ஸ் ஷேரை வந்து சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக வாங்கி எடுத்துடும். அல்லது இதில் வந்து G2
டிடி என்ற செலக்ட் பண்ணும்போதுன்னா 5 நாளைக்குள்ள நடக்கிற ட்ரேட். அப்போ நாளைக்கு நடக்கிறது இல்லை, அடுத்த நாள் நடக்கிறது முறைகள், அதுக்கடுத்த நாள் நடக்கிறது, அப்படி 5 நாளைக்கு வந்து சிஸ்டம் பார்த்து கூட 5 நாளைக்குள்ள 23 ரூபாய்க்கு எப்போ ப்ரைஸ் தரது தான் அன்றைக்கு வந்து உங்களுக்கு இங்க கேட்கப்பட்ட அந்த 1000 குவான்டிட்டி உடனே கொள்வனை செய்யப்படும். சரிதானே? ஸோ இதே மாதிரி தான் இது வந்து நாங்கள் லிமிட் இந்த ப்ரைஸை போட்டுருவோம். எங்களை செலக்டட் பண்ணப்பட்ட அந்த ப்ரைஸுக்கு வார்னர் வாங்குறதுக்காக வேண்டி இதில் நாங்கள் ப்ரைஸை போட்டிருக்கோம். இப்போ நாங்கள் இதில் ப்ரைஸை போடாமல் இந்த லிமிட்ன்றத மார்க்கெட் என்று கொடுத்தோம்னு சொன்னால் என்ன ப்ரைஸ் மார்க்கெட்டில் போகுது 23 சார்ந்தாலும் அது கூடனே வாங்கிடும். அதுக்கு வந்து நாங்கள் இந்த மார்க்கெட் எல்லாம் பார்த்துட்டு சிங்கிள் வாங்கிடும். ஸோ பையை கொடுத்தோம்னு சொன்னால் நம்மளோட கன்ஃபார்ம் ஆகிடும். கன்ஃபார்ம் ஆகணும் இல்லை. ஸோ இப்படித்தான் வந்து ஒரு ஏட்ரேட்ல வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து நாங்கள் வைப்போம். அந்த ஸ்டாக்கோட செல் பண்ண முடியும்னு சொன்னால் நாங்கள் அதே மாதிரி கிளிக் பண்ணுறோம், செல்ல கொடுக்கோம், மார்க்கெட் டெப்த்தையும் பார்த்துக்கொள்வோம். செல்லுன்னு சொல்லுவோம், நாங்கள் இந்தியாவில் பக்கம் வந்துடுவோம். ஸோ நாங்கள் 23 ரூபாய்க்கு செல் பண்ணிக்கலாம். எங்கள் எவ்வளோ குவான்டிட்டியோ அந்த குவான்டிட்டி ஃபுல் அமௌண்ட் செல் பண்ணலாம். அல்லது ஆகும் அல்லது காஸ்ட்லி ஆகும் இருந்தனாலும் செல் பண்ணலாம். அது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இருக்கிற எங்களோட ரேட்ல வந்து நான் இந்த வந்து விற்க போகிறோம். வீட்டு ஹோட்டல் யாருன்னா விற்க போகிறோம், செல் பண்ணோம். செல்ல கொடுத்த பிறகு மார்க்கெட் எடுத்து பார்க்குறேன், செல் பண்ணுற இங்கே வந்துடும். ஸோ 14 அப்போ நாளைக்கு இப்போ இதில் அதே மாதிரி செலக்ட் பண்ணணும்னா அப்படி இருக்குது. இன்றைக்கிட்ட வந்து மார்க்கெட் ப்ரைஸை கொடுத்துருந்தோம் 14 ரூபா 2 சதவீதம் இந்த இருக்கு வாங்க ரெடியாக இருக்கிற அளவு கொடுத்துட்டு, அல்லது எங்களை ப்ரைஸ் எங்களுக்கு தெரியும் இதுக்கு வந்து ப்ரைஸ் கூட போகுதுன்னு சொன்னால் நாங்கள் அந்த ப்ரைஸுக்கு கொடுக்குறோம். அப்போ இந்த மார்க்கெட் வராது, லிமிட் வந்து கொஞ்சம் வந்து என்ன சொல்லுவோம், அதையும் 5 ரூபாய் கொடுக்க போகிறோம். எத்தனை குவான்டிட்டி எங்கள்கிட்ட இருக்கிற குவான்டிட்டி வந்து 1500 குவான்டிட்டி இருக்குது. ஸோ நாங்கள் வந்து 1000 குவான்டிட்டி நான் 15 ரூபாய்க்கு செல் பண்ணுறோம். அடுத்து போது அதே மாதிரி என்ன சொன்னால் இப்போ அடுத்த நாள் அடுத்த நாள் வந்து உங்களுக்கு 15 ரூபாயான ட்ரேட் வருமானு சொன்னால் 15 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு செல் ஆகிடும். அதுல வந்து ஜிடிவி பண்ணுறதுனா 5 நாளைக்குள்ள எத்தனை நாள் 3 நாளைக்கு தரதுல 3 நாளைக்கு பார்க்கும். 3 நாளைக்குள்ள வந்து இந்த இன்னும் வந்து 15 ரூபாய் ஆகிற நேரம் அது செல் பண்ணி எவ்வளோக்கு செல் பண்ணி 1000 குவான்டிட்டியை செல் பண்ணி போட்டு பேலன்ஸ் குவான்டிட்டி கூட இருக்கு 1000 குவான்டிட்டி செல்லிங் ப்ரைஸ் கூடிய ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு. ஸோ இப்படித்தான் வந்து அந்த ஏட்ரேட் சிஸ்டத்தை பண்றது. ஸோ இதுக்கு அடுத்ததாவது நாங்கள் அடுத்த எப்படி அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்கள் போறோம்னு சொல்லி நாங்கள் அடுத்த காலையில் தெளிவாக பார்ப்போம். ஸோ தேங்க்யூ வெரி மச்.